Taste the Daily. ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள்ட்ட நானோட இரண்டாவது கேள்வி கேட்குறேன். இப்போது பாமக வந்து பார்த்திங்கன்னா பாஜகட்ட இருந்து வேறுபடுறாங்க. பாமக வந்து அதிமுகவினுடைய வாக்குகளை பெறணும்னு நினைக்கிறாங்க. பாஜக அதை கெடுக்கிற விதமாக அதிமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே என்ன தான் நடந்துகிட்ருக்கு? அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஸ்டாண்டுக்கான காரணம் என்ன? அவர் யாருக்கு ஆதரவாக வேலை பார்த்துட்ருக்காரு? இது நியாயமா நீங்க வந்து ஒரு பாஜக காரரை கூப்பிட்டு தான் கேட்கணும். அதுதான் உகந்ததா இருக்கும். இல்ல களத்துல நீங்க இருக்கீங்க இல்லையா? ஓகே, இல்ல நான் அதை சொல்றேன், அது என் கருத்தா சொல்றேன். நான் நியாயமா கேட்க வேண்டியது யார் தரப்பட்டது அப்படிங்கறதான் பதிவு செஞ்சேன். இன்னைக்கு இடியாப்ப சிக்கல் மாதிரி அவங்களுடைய பிரச்சனை இருக்கு. குறிப்பா அதிமுக பாஜக என்பது இன்னைக்கு பாஜக அதிமுகக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் வந்து தார்மீகமாக அவர்கள் இந்த தேர்தலை வந்து சந்திக்க போவதில்லை அப்படிங்கறத அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பல வரலாறுகள் வந்து தமிழகத்துல இடைத்தேர்தலை புறக்கணித்த வரலாறுகள், குறிப்பா திமுகவே புறக்கணித்ததெல்லாம் கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிமுகவும் இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கு அப்படின்னா இந்த வாக்குகளை எப்படியாவது வந்து பெற்றுவிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு வந்து பாஜக செயல்படுது. ஏன்னா பாஜக யாருடைய முதுகுல சவாரி செய்யலாம் அப்படிங்கறதுதான் குறிக்கோளா வைத்து எல்லா தேர்தல்களையுமே அணுகும். இல்ல மேம், இப்போ களத்துல பாஜக பாமக அந்த கூட்டணியினுடைய நிலை இப்ப என்னவா இருக்குது? இல்ல இன்னைக்கு இது வந்து குறிப்பா இந்த விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்து மக்கள் எல்லாம் ஐயா ராமதாஸ் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து வைத்திருக்கிறாங்க அப்படின்றது மறுக்க முடியாத உண்மையா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் குறித்து அவர்கள் எடுத்த நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான ஒரு வரவேற்பு இருக்குது. ஆனால் நாங்க இன்னைக்கு மக்களிடத்தில் விழிப்புணர்வு விழிப்புணர்வு படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அப்படிங்கறதுனால அவர்கள் செய்த தவறுகள், அவர்கள் செய்த பிழைகள் அத்தனையும் அம்பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை வெற்றி பெறணும்ன்றதுக்காண்டி போட்டி இருக்கு. ஆனா நீங்க குறிப்பிட்டது போலயே வந்து பாஜக வந்து கடுமையாக வந்து அதிமுகவை விமர்சிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. பாமகவும் எல்லாரையும் விமர்சித்து காசுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டரே இல்ல. என்னை கேட்ட முக்கியமான ஃபேக்டரே இங்க வந்து வைட்டமின் பி இந்த பாதா வந்து பாஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை. கடந்த ஒரு வாரமாக நம்ம இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து ரேட் ஏறிக்கிட்டே போறத நம்மளால பார்க்க முடியுது. முதல் நாள் வந்து இந்த வைட்டமின் பாவை வந்து பாய்ச்சிருது யாரு? திமுகவா? இங்க அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் அதை எளிமையா செய்ய முடியும். ஏன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு அதை எளிமையாக மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா அதிகாரத்திலயும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல்னா உடனடியாக தீர்வு வந்து இந்த ஜனநாயக நாட்டுல கிடைக்கும். ஆனா மக்களுடைய பிரச்சனை யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. எல்லாமே 100 நாள், 500 நாள், 700 நாளுன்னு நீண்ட காலமாக, இன்னும் சொல்ல போனால் தலைமுறையாக அந்த பிரச்சனை தீர்க்கவே படாது. அப்போ மக்கள் கிட்ட இந்த அதிகாரம் இல்ல அப்படிங்கறத மக்கள் கிட்ட உணர்த்திக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. அப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி பணத்தை வந்து பட்டுவாடா செய்வது. முதல் 2-3 நாட்கள்ல மக்களை கூட்டிட்டு போய் வச்சு ஒரு 200 ரூபாய் தரேன், இன்னைக்கு நீங்க கூலி வேலை பார்க்க வேணாம்னு கூட்டிட்டு போய் வச்சது இன்னைக்கு ஆட்டு மாட்டு மந்தைகளை போல எல்லாத்தையும் வந்து குட்டியால் கண்ணு முன்னாடியே கூட்டிட்டு அவர்கள் எல்லாரும் வீடு வீடா கூட்டிட்டு போறாங்க. அவங்க எதுக்கு போறோம், எதுக்காக போகிறவங்களா இந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்காங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனா இந்த கூட்டத்துக்கு வந்து நீங்க உட்காரணும் இவ்வளவு நேரம், அதுக்காக 500 ரூபாய், அதோட சேர்த்து உணவு, அதோட சேர்த்து குவார்டர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆண் பெண்ணுன்னு எந்த பாகுபாடும் இதுல எல்லாம் ஜெண்டர் டிஃபரன்சியேஷன் எல்லாம் இருக்காது பாத்துக்கோங்க. எல்லாரையும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துல உட்கார வச்சுட்டு போறது. மக்களும் இல்லைங்க மேம், இப்போது களத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா அறிமுகப்படுத்தினாங்க. திருமங்கலத்தில் பண விநியோகம் பண்ணுற ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தினாங்க. விக்கிரவாண்டியில் திமுக அந்த மாதிரி ஏதாவது பிரத்யேகமான ஃபார்முலாவை அமல்படுத்தியிருக்காங்களா? எத்தனை செய்திகள் உங்களுக்கு ஊடகத்துல வருது, நான் வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், நீங்களும் அதை சேர்த்து போடுங்க. ஒரே இல்ல 2-3 ஃபார்முலாக்களை சொல்லுங்களேன், என்னதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், மக்கள் தெரிஞ்சுக்கட்டும். குத்தி குடுக்கறது என்ன, வேட்டி சேலை குடுக்கறது என்ன, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்னு வீதியில பணம் கொடுக்கறது என்ன, டோக்கன் பதிவு பண்ணி அதுல டோக்கன்ல வந்து அதை வந்து மக்களுக்கு விநியோகிச்சு அந்த எண்ணற்ற விஷயங்கள் வந்து அங்க நடக்குது.
இது வந்து ஒரு 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 ஹாபிச்சுவல் பிராக்டிஸா மாறிடுச்சு. குறிப்பா அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு திருப்பியும் அந்த இடைத்தேர்தலை எப்படியாவது வெற்றி பெற்றணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்துல அவங்க செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜனநாயக அவலம்னு சொல்லணும். இவ்வளவு மக்களை அறியாமையில வைத்தது மட்டும் இல்லாம அவ்வளவு வறுமையிலும் எங்களை வச்சுட்டு மக்கள் கிட்ட அரசு அதிகாரம் இல்ல. அப்ப மக்கள் கிட்ட மீண்டும் இந்த அதிகாரம் நிறுவப்பட வேண்டும் என்றால் மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்கிறதை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்துட்டு வருது. இங்க வந்து பார்த்தா உண்மையாகவே வலிக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் நாங்க போய் காசு கொடுக்காம பணம் கொடுக்காம மக்களை இல்லைங்க இந்த டோக்கன்ல வந்து என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க, என்ன சொல்லி வாக்குகளை கேட்டுறாங்க? இப்பதான் கள்ளச்சாராயத்தால 68 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இந்த சூழல்லையும் திமுக கொடுக்குற பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விலை போயிடுவாங்களா என்ன? மக்களுக்கு இவங்க வந்து நாம என்ன அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஃபர்கானா, இப்போ இந்த பாமகவினுடைய இந்த நிலைப்பாடு, பாஜக பாமக கூட்டணியினர் அதிமுகவை நாடுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்ல. ஐயா சொன்னது மாதிரி, அக்னீஸ்வரன் ஐயா சொன்னது மாதிரி, இப்ப வெறும் சாதி மட்டும் எல்லாம் வச்சு வாக்கு வாங்க முடியாது. அதை வேணா நீங்க வந்து ஒரு துடுப்பா பயன்படுத்திக்கலாம். இப்ப அதையே சார்ந்து நீங்க வாக்கு பெறணும்னு நினைக்கிறது வந்து சாத்தியம் இல்ல. இங்க வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் போராட்டம். அப்ப மக்கள் உண்மையா எல்லாரும் சேர்ந்து உங்களை திரும்பி பார்த்துப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும் வந்து அவங்க வந்து வாக்கு பெற்று இல்ல அவங்களுடைய வாக்குக்காக மட்டும் வந்து நிக்கும் போது பெரும்பாலும் மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, அப்ப உறுதி அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல இங்க சமநிலை இல்ல. களத்துல பாஜகவோடு வந்து என்ன மூவ் பண்ண நினைக்கிறாங்க, எதை ப்ரூவ் பண்றதுக்கு நினைக்கிறாங்க பாஜக தரப்புல இருந்து? பாரதிய ஜனதாக்கு எது ஒன்றுமே கிடையாது. என்ன கொள்கை இருக்கு, என்ன நிலைப்பாடு இருக்கு, என்ன சித்தாந்தம் இருக்கு இங்க அவங்களுக்கு? ஆனா அண்ணாமலை நிறைய பேசுறாரு. எதுவுமே இல்லாத ஒருத்தர் ஏன் இவ்வளவு பேச வேண்டியிருக்கு? அந்த தேர்தலுக்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்ற தெரியல, ஏன் இவ்வளவு பேசுறாரு? சகோதரர் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். வெறும் 3 ஆண்டுகளுக்கு அரசியலில் வந்த ஒரு குழந்தை அவர். எனக்கு வந்து என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாகுல் அமீது அவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய களத்தில் 40 ஆண்டுகள் இருந்தாலும் அவர் வாழ்வியலாக தமிழ் தேசியத்தை வாழ்ந்திருக்கிறாருங்கிற அடிப்படையில நான் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியினோட இணைந்திருக்கிறேன். இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள், சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு IPS இருந்துட்டு இன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வரும்போது ஒரு அதிகாரி என்ன மிஷனை கொடுத்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றக்கூடிய ஒரு பதவியில இருந்த ஒரு நபர் அப்படிங்கறதுனால அதை மட்டும்தான் அவர் சிந்தித்து செயல்படுவார். உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் எவ்வளவு லைம்லைட் கிரைசிஸ்ல இருந்தாருன்னு. என்னைக்கும் ஏதாவது ஒரு பேசி அவர்கிட்ட ஒரு மீடியா அட்டென்ஷன் இருந்துட்டே இருக்கணுங்கிற அளவுக்கு தான் அவர் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார். இப்ப நடுவுல வேற அவரை பத்தின விமர்சனங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. லண்டனுக்கு போறோம், படிக்க போறோம், ஒரு இன்டர்மீடியட் ஒரு பிரேக் எடுக்க போறோம்லாம் வந்து செய்திகள் வந்துச்சு. அதற்கு மத்தியில வந்து பல பேர் வந்து கம்பு சுட்டினாங்க. குறிப்பா பாஜகவை சார்ந்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க அவர் வந்து ஒர்க் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் லண்டன் வந்து பண்ணுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. பதிவு பண்ணுங்க. மக்கள் வந்து இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன மாதிரியான ஒரு அரசியல் செய்யறாங்க அப்படின்றத கவனிக்கணும், சிந்தித்து பார்க்கணும். தேர்தலின் போது அவங்க செய்யக்கூடிய அணுகுமுறையா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுடைய கரிசனம் கவனமா இருக்கட்டும், அது அப்படியே வெற்றி பெற்றதுக்கு பிறகு இல்ல எனது சேரை தூக்கி அடிக்கிறது, நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்றது, கல்வி நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்றது, மனு கொடுக்க வந்தவங்களை தலையிலேயே அடிக்கிறது, கோயிலுக்கு வந்தவங்களை இழிவுபடுத்துறது, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இவர்களுடைய அப்போ ஆட்சியும் அதிகாரமும் யாருக்கானது அப்படிங்கறத மக்கள் சிந்தித்து பார்க்கணும். எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறார், அந்த பாஸ்டன் என்ற பாஸ்கரன் படத்துலதான் வரும் இது. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறான்னு கேட்பாரு. அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வாக்கு என்பது ஒண்ணுதான். யாருக்கும் எந்த ஏற்றத்தாழ்வும் இந்த குறிப்பா இந்த வாக்குல பார்க்க முடியாது. ஏற்றத்தாழ்வோ சாதி மத பேதமோ இதுல பார்க்க முடியாது. எந்த மனிதனாக இருந்தாலும், முதல் குடிமகனாக இருந்தாலும், கடைக்கோடி குடிமகனாக இருந்தாலும் வாக்கு என்பது ஒண்ணுதான் எல்லாருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து மக்கள் சரியாக வாக்கு செலுத்தணும் இந்த விக்கிரவாண்டி தேர்தல்ல அப்படிங்கிறது என்னுடைய உங்களுடைய நியூஸ் டே ஊடகத்தின் மூலமா நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.